லம்போர்கினி உருஸ், மெர்சிடஸ், ஃபோர்டு எண்டவர், மஹிந்திரா தார் இப்படி பல சொகுசு கார்கள் ஒரே வீட்டில் இருந்ததை பார்த்து அமலாக்கத்துறையினரே அதிர்ந்து போயிருக்கிறார்கள். காரணம், இந்த கார்களை வாங்கி குவித்திருப்பது ஒரு தொழிலதிபரோ சினிமா நட்சத்திரமோ அரசியல்வாதியோ இல்லை. அவர் ஒரு யூடியூபர். யார் அந்த யூடியூபர்? அமலாக்கத்துறை சோதனை செய்ய என்ன காரணம்? உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அனுராக் திவேதி. யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கிரிக்கெட் தொடர்பான வீடியோக்களை பேசி வெளியிடுவதுதான் இவருடைய வேலை. கிரிக்கெட் போட்டி தொடர்பான தகவல்களை புள்ளி விவரங்களோடு தெரிவிப்பதோடு எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு என கணிப்புகளை கூறி ரசிகர்களை ஈர்ப்பவர். இதனாலேயே இவர் என்ன சொன்னாலும் அதை நம்புவதற்கென்று ஒரு தனி கூட்டமே உள்ளது. குறிப்பாக IPL தொடர் தொடங்கிவிட்டால் திவேதியை கையில் பிடிக்கவே முடியாது என்பதைப் போல வீடியோக்களை அடுத்தடுத்து வெளியிட்டு நன்றாக கல்லா கட்டி விடுவார். திவேதி ஒரு யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட செயலி குறித்து விளம்பரப்படுத்தி வந்துள்ளார். இதை பார்த்து பலரும் அந்த செயலிகளை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை தொலைத்து விட்டனர். இது தொடர்பான புகார்கள் வந்ததை அடுத்து திவேதியின் செயல்பாடுகளை அமலாக்கத்துறையினர் ரகசியமாக கண்காணிக்க தொடங்கினர். இதில் அவர் பல சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தெரிய வந்துள்ளது. திவேதி துபாயில் வசித்து வருவதை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக அவருக்கு பலமுறை சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அதனையெல்லாம் அவர் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. இதனால் இந்தியாவில் உள்ள அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்த அதிகாரிகள் முடிவு செய்தனர். அதன்படி லக்னோ, உன்னாவ் மற்றும் நவாப்கஞ்ச் ஆகிய பகுதிகளில் உள்ள 9 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென்று சோதனையில் ஈடுபட்டுள்ளார்கள். அப்போது அவருடைய வீட்டில் இருந்த கார்களை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்து விட்டனர். யூடியூபரின் கேரேஜில் லம்போர்கினி உருஸ் SE, BMW Z4 மற்றும் மெர்சிடஸ் பென்ஸ் செடான் ஆகிய ஆடம்பர கார்களோடு ஃபோர்டு எண்டவர் மற்றும் மஹிந்திரா தார் ஆகிய கார்களும் நிறுத்தப்பட்டிருந்துள்ளது. இதில் லம்போர்கினி உருஸ் காரின் விலை மட்டும் சுமார் 3 கோடி ரூபாய் ஆகும். இந்த கார்கள் சுமார் 20 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், முக்கியமான சொத்து ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. துபாயில் அவர் செய்துள்ள ரியல் எஸ்டேட் முதலீடுகள் தொடர்பான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறையின் கூற்றுப்படி அனுராக் திவேதி இந்த சொத்துக்களை சட்டவிரோதமான வழிகளில் சம்பாதித்துள்ளார். அவர் ஒரு யூடியூபர் மற்றும் இன்ஃப்ளூயன்சராக அறியப்பட்டாலும் அவரது வருமானத்தின் முக்கிய ஆதாரம் குற்றச் செயல்களில் இருந்து வந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஸ்கை எக்ஸ்சேஞ்ச் போன்ற சட்டவிரோத ஆன்லைன் பந்தய தளங்களோடும் லோட்டஸ் 365 போன்ற சூதாட்ட செயலிகளுடனும் திவேதிக்கு தொடர்பு இருந்ததாக அமலாக்கத்துறை கூறுகிறது. இந்த செயலிகளை அவர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் விளம்பரப்படுத்தி வந்துள்ளார். இந்த சட்டவிரோத செயலிகளில் இருந்து கிடைத்த வருமானத்தை ஹவாலா வழிகள் மற்றும் போலி வங்கிக் கணக்குகள் மூலம் அவர் பெற்றது அமலாக்கத்துறையின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்படி சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தை மறைப்பதற்காக திவேதி அந்த பணத்தை ரியல் எஸ்டேட் மற்றும் ஆடம்பர கார்களை வாங்குதல் போன்ற முதலீடுகளுக்கு பயன்படுத்தி வந்துள்ளார். திவேதி தன்னுடைய சமூக ஊடகங்களில் கிரிக்கெட் பற்றிய குறிப்புகள் மற்றும் கணிப்புகளை வழங்குவதாக கூறினாலும் அவரது வருமானம் பெரும்பாலும் சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட தளங்களுடனான தொடர்புகள் மூலமாகவே குவிந்திருப்பது என்பதே அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டாக உள்ளது. இதையடுத்து அவரின் 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டது. சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியது மற்றும் அதன் மூலமாக கிடைத்த பணத்தை துபாயில் முதலீடு செய்தது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் அவர் மீது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.